7 நம்பர். அது எப்படி 5 கடுத்தது 7 வருது? 6 எங்க? அங்க இருக்குது 6 நம்பரு. சரா அதுக்கப்புறம் கட்டின ஊடா இருக்குது. எப்படியோ நமக்கு வேண்டியது 7. மோகினி அவங்க அப்பா எல்லாம் வர்றான். ஐயா கண்ணு இல்லாத கபோதி. எனக்கு கண்ணு தெரியல கதவை தப்பி சொல்றியா? மரம் மறந்தாகாது ஐயா. நான் எங்க இருக்கிறேன்? பசி உயிர் போகுது. காலையில சாப்பிட்டது. நீ காலையில சாப்பிட்டியா? இன்னும் சாப்பிடலையா? ஐயா என் மேல கருணை வச்சு ஏதாவது தர்மம் போடுங்க ஐயா. தர்மமா? போடா போ. இந்த மாதிரி பிச்சைக்கார பையனுக்கு பிச்சை போடுறதை விட நீங்களே பிச்சை எடுக்கலாம் போல் இருக்கா? போடா முட்டா. இல்லையா இங்க 1 ரூபாய் கிடக்குதே, இது உங்களுதா? எங்க 1 ரூபாயா? எங்கடா? ஏய் போடாதே நகரு. எங்க 1 ரூபாய்? ஏய் யார் வராது கிட்ட வராதீங்க. 1 ரூபாய் எங்க 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 எங்க? ஏய் ரூபாய் நோட்டா வெள்ளி ரூபாயா? இங்கதான். எங்க? இன்னும் கொஞ்சம் முன்னால. எங்க கியா? இன்னும் கொஞ்சம் அப்படி. அவ்வளவுதான். இவன் எந்திரிக்கிட்டு 1 மணி நேரம் ஆகும். கையில மாவு கொடுத்தா கோலமே போடுவார் போல் இருக்கு. மோகினி ஐயோ நீங்க கத்துற. உங்க அப்பா காது நல்லா கேட்கும். அப்பா எங்க தேடிட்டு இருக்காரு. எதை தேடாரு? மாப்பிள்ளை தேட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் தான் மண்ணை தேட வச்சிருக்கிறேன். எனக்கு என்னமோ எல்லாமே ஒரே கனவு மாதிரி இருக்குங்க. நீங்க வருவீங்களோ மாட்டீங்களோன்னு எனக்கு ஒரே கவலையா போச்சு. மோகினிக்கு கவலையா? அதனால தான் இவ்வளவு கனக்குறியா? என்ன பார்த்தா உங்களுக்கு வேடிக்கையா இருக்கா? ஏன் இப்படி கேக்குறீங்க? மிருக காட்சியாளனை பாக்குற மாதிரி பாக்குறிய, காதலனை பாக்குற மாதிரி பார்க்க மாட்டேங்கிறீங்க. போங்க. மோகினி ஏதாவது பேச. என்ன பேசுறதா? பேச வேண்டியதெல்லாம் தான் பேசியாச்சே. ஏன் அழறீங்க? எலும்பு வலிக்குது, கையெடு. பேசியாச்சா? அதே திருப்பி பேசுவோமா? மோகினி மகாபலிபுரத்துல என் கண்ணே அந்த குரங்கு சிலைக்கு பக்கத்துல நின்னுட்டு பேசுனே, அதெல்லாம் கவனிச்சியா? எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்ததுங்க. என் பேச்சு தானே? இல்ல அந்த குரங்கு. அப்போ நீங்க பேச்சு கவனிக்கவே இல்லையா? போங்க மக்கு. உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் உங்களையே தானே பாத்துக்கிட்டு இருந்தேன். என்ன சார் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? யாரா நீ? எங்கடா பணம்? எங்க பணமா? பொண்ணை கட்டி கொடுத்து நீங்க எல்லாம் பணம் தரதா? பொண்ணை கட்டி கொடுக்கறதா? யாரா நீ? மகாபலிபுரம் கைடு. மகாபலிபுரம். ஏய் தொப்பித்தலையா, வா மாப்பிளே. மாமா உன்னதான் தேடிட்டு இருக்கிறேன். மண்ணுக்குள்ளையா? அதுக்குள்ளையுமா? நான் இங்க நிக்கிறேன். என்ன வாசல்லையே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது நம்ம வீடு தானே? ஆமா இது எங்க வீடுதான். எங்க அப்பாவுக்கு நிலம் இருக்கு, தோட்டம் இருக்கு, மெழுகு பொம்மை கம்பெனி இருக்கு. என்ன இருந்து என்ன பண்றது? உங்க அப்பனுக்கு கண் இல்லையே. கண்ணல்லாட்டி என்ன? கண்ணான பொண்ணுதான் நான் இருக்கனே. அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே. அதுக்குத்தான் நீங்க இருக்கீங்களே. கூடவே உங்க அப்பனும் இருக்கிறானே. அவனுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டா சட்டத்துக்கு விரோதமா கல்யாணம் பண்ணிட்டோம்னு ஜெயில போட்டுருவாங்களே. ஒரே அறையில போட்டாலும் பரவாயில்லை, தனித்தனியா போட்டுருவாங்களே. என்ன செய்யறது? காய போடுறது. இந்த வேலையெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்க. சும்மா பேசிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இருங்க எங்க அப்பா போய் தயார் பண்றேன். நான் தயார். நீ தயாரா? உத வாங்குறதுக்கு. அப்படின்னு உங்க அப்பா கேட்டா என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ. ஏன் முள்ளு குத்திச்சா? இல்லவே இல்ல. எங்க அப்பாவுக்கு நான் ஒரே ஒரு கேள், அதுவும் பொண்ணா போயிட்டேன். கவலைப்படாதீங்க, நான் எங்க அப்பா கிட்ட போய் பேசி உங்களை கூப்பிடுறேன். நீ கூப்பிட்டா பத்தாது. உங்க அப்பா என்ன பார்த்து மாப்பிள்ளைன்னு கூப்பிடணும். ஓகே. அட கடவுளே, காதலுக்கு தான் கண்ணு இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். காதலியோட அப்பனுக்கு கண்ணு இல்லைங்கிறத நான் இப்பதான் பாக்குறேன். நமக்கு வர்ற கிராய்க்கெல்லாம் இப்படித்தான் வாய்க்கும். என் மகளுக்கு இப்பேற்பட்ட மாப்பிளை வாச்சது என் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம். போக போக ரொம்ப அதிர்ஷ்டம். மாப்பிளை கொஞ்சம் இங்கே நில்லுங்க. என் மக கிட்ட சொல்லி உங்களை மரியாதையோட அழைச்சிட்டு போறேன். இங்கே நில்லுங்க. வரைக்கும் வாசல்லையே வா. சீக்கிரம் வந்துருங்க. சொல்ல போறேன். அப்பா நான் கூட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்ப்பா. உனக்கு கல்யாணம் செய்ய போறோமா? கல்யாணமா? ஆமா, நீ விருப்பப்பட்ட மகாபலிபுரத்து பையனே தான். அவன் இப்ப எங்க இருக்கான் தெரியுமா? எங்க இருக்காரு? இதே இடத்துல உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாமா. அது எப்படிப்பா உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியாதா என்ன? இத பாரு, இப்ப நான் கூப்பிட்டுமா? இருங்கப்பா நானே கூப்பிடுறேன். நீ கூப்பிடாத, நீ பொம்பளை பிள்ளை, உனக்கு கூச்சமா இருக்க. இத பாருமா, நான் கூப்பிடுறேன். மாப்பிளை இரு, நீ கண்ண முடிக்க சொல்றேன். முடிக்க நான் கூப்பிடுறேன். மாப்பிளை ஏன் நிக்கிறீங்க? வாங்க, வெட்கப்படாதீங்க. தாத்தா தலைய போடுறதுக்கு இருக்காரு. தஞ்சாவூர் போறேன்னு சொன்னேன். இவன் தான் தாத்தாவா? பாட்டி செத்து போச்சு, பாம்பேக்கு போற முடியும். இவன் தான் பாட்டியா? நிறுத்தியா? அவரை விடு.
அயோக்கிய பையல நீங்க சும்மா இருங்க. போடா. என்னப்பா இது? இந்த மாப்பிள்ளையா? ஏமா இவன் தாமா மகாபலிபுரத்துல தொப்பி போட்ட மாப்பிள்ள. யோ குருட்டு மாமனாரே, மாப்பிள்ளைன்னு சொன்னா படிப்பு வேண்டாமாயா, அழகு வேண்டாமாயா, தொப்பி இருந்தா போதுமா? இவ்வளவு உனக்கு இருக்காடா? யாரை கேட்டா என் தொப்பி எடுத்த? எப்ப எடுத்த? நீ தூங்குனா நான் எடுத்தேன். தூங்கும் போது தொப்பி எடுத்து தலையில வச்சுக்கிட்டு என் தலையில கைய வைக்கிறியா? இங்க பாரு தேவா, நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல தொழில் பண்றோம், ஒன்னா தூங்கணும், ஒரே இலையில சாப்பிட்டோம், ஒன்னா சுத்திக்கிட்டு இருந்தோம், ஒரே பொய்ய சொல்லி உயர் வளர்த்திருக்கோம். ஆமா, ஒரே பொண்ணுக்காக போட்டி போடுற தப்பு தானே? தப்பு தான். நான் வாசப்படி வையா வந்தேன். நான் வீட்டுக்குள்ள இருந்தே வந்த மாட்டா. இல்ல நீ கொல்ல பக்கமா வந்த. கொல்ல பண்ணாத மரியாதையா போயிடு. கொல்ல பண்ணாத நீ போயிடு. போக மாட்டேன். நீ போக மாட்டேன். வாசு வாசுதேவா, என்ன பண்ணி தொப்பி தலையனா வெறும் தலையனா? தொப்பியோட வந்த உங்க மாப்பிள்ளை தான். சந்தோஷம் சந்தோஷம். என்னப்பா சந்தோஷம்? பை தெரியுது. நான் விரும்புறது அந்த மூஞ்சி, இந்த மூஞ்சி இல்ல. நான் மூஞ்சி எங்கம்மா பார்த்தேன்? நீ தானே சொன்ன தொப்பி தலையனை காதலிக்கிறேன்னு சொல்லி. இதோ பாரு, இவன் தான் தொப்பி தலையன். போங்கப்பா, எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஐயோ, கல்யாணம் வேண்டாமா? நான் இந்த தொப்பி தலையனுக்கு உன்னை கட்டி வைக்கிறதாக வாக்கு கொடுத்துட்டேனே. இது தவறா என் கண்ணை வச்சு போடுவேமா? ஐயா, உனக்கு இன்னொரு தடவை கண்ண வைக்கணுமா? இப்பவே மாப்பிள்ளை யாரும் மகன் யாரும் தெரியாம தடவறேன். ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. பைத்தியம் உனக்கு இனிமே தான் பிடிக்கணுமா? ஏய், பேசாதீங்களா? கண்ணு தெரியாத ஒரு வீட்டுல வந்து கலாட்டா பண்றீங்களே. உங்களுக்கு மானம் இல்ல, ரோஷம் இல்ல, வெட்கம் இல்ல. மானத்தை பத்தி வெக்கத்தை பத்தி நீ ஏன் பேசுற? நீயே புடவைக்குள்ளார சுத்துற? ஏய், பேசாதே. என் மகளுக்கு இப்ப கல்யாணம் கிடையாது. 2 பேர்ல யாருக்கு என் பொண்ணை கட்டி வைக்கிறதுன்னு நான் தனியா இருந்து யோசனை பண்ணி ஒரு முடிவு கட்டுறேன். அது வரைக்கும் யாரும் பேசப்படாது, பேசப்படாது. கோபால், ஊரை விட்டு வந்து 2-3 நாள் ஆச்சு. அந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கோமே, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? கேவலம் இல்லப்பா. எப்ப பார்த்தாலும் சலிப்பு தானா? அவங்கள தனியாவே சந்திக்க முடியல ரவி. அதுக்காக எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கிறது? அது பாட்டுக்கு நம்ம பார்க்காத போது ஊருக்கு போயிட்டு தொலைச்சிட்டா என்ன பண்றது? லக்கி ஃபெலோ, அது தனியா வரா. அவசரக்காரனா இருக்கியே. நீ தானே சொன்ன தனியா பார்த்தா பேசலாம். உன்னையா பேச சொன்ன? நான் தான் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறேன், அதுபடி செய்வோம்னு சொன்னல. நான் சொன்னதான் ஞாபகம் இருக்கா? ஓ சரி. கோபால், நான் சொன்னாலும் ஞாபகம் இருக்கா? ஐயோ, மிஸ் மல்லிகா. ஓ, நீங்களா? மறுபடியும் எங்க சார் வந்தீங்க? உங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. என் நண்பர் ரவி எங்க இருக்காரு? ரவியா? அவரை பத்தி எனக்கு என்ன தெரியும்? தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. அவர் நேத்துல இருந்து காணும். அவர் உங்களை தான் தேடி வந்திருக்கணும். அவர் எதுக்காக என்ன தேடி வரணும்? நீங்க எதுக்காக நீலா மாதிரி உருவத்தோட இருக்கணும்? அதுதான் காரணம். ரவி ஒரு நேர்மையான வக்கீல், உயர்ந்த மனிதன். உங்களை மாதிரி உருவமுள்ள நீலான்னு ஒரு பொண்ணு அவர் காதலிச்சார். திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு இறந்து போச்சு. அன்னிலேருந்து அவர் தலைகீழ மாறிட்டார். தொழிலை மறந்தாரு, உணவை மறந்தாரு, வீட்டையே மறந்தார். கடைசியில உங்களை சந்திச்சதுல இருந்து தன்னையே மறந்துட்டார். உங்களை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப பரிதாபமான கதை. ஆனா என்னால கேட்கத்தான் முடியும். இல்லம்மா, உங்களால அவரை மீட்கவும் முடியும். நான் என்ன சார் செய்ய முடியும்? நான் ஒரு அவசரக்காரன், பேராசக்காரனா இருந்தா நீங்க அவரையே கல்யாணம் செஞ்சுக்கணும்னு உங்கள்கிட்ட கெஞ்சுவேன். ஆனா அப்படி நான் கேட்கறது நீங்க அநாகரிகம் நினைச்சா நீங்க அவருக்கு ஒரு பெரிய உதவி செய்ய முடியும். உங்களையே நினைச்சு பைத்தியக்காரனா சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த ரவியை நீங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா ஒரு 4 வார்த்தை அன்பா பேசுங்க. அவன் மனசுக்கு அது ரொம்ப ஆறுதலா இருக்கும். என்னம்மா யோசிக்கிறீங்க? சாக போற ஒரு நோயாளியை பிழைக்க வைக்க ஏன் உயிரை கொடுக்கிறேன், ஏன் உயிரை கொடுக்கிறேன் எவ்வளவோ பேர் சொல்ல நான் கேட்டிருக்கேன். உயிருக்கும் தியாகத்துக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்குமா? அம்மா, கடைசியா ஒண்ணு சொல்றேன். அந்த நல்லவரை நாம் எழுந்தாலும் இந்த நாடு எடுக்க கூடாதுமா. நான் வரேன். காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன்.
நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன், அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன், அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். என் உள்ளம் என்ற ஊஞ்சல் அவள் உலவுகின்ற மேடை, என் உள்ளம் என்ற ஊஞ்சல் அவள் உலவுகின்ற மேடை, என் பார்வை நீந்தும் இடமோ அவள் பருவம் என்ற ஓடை, என் பார்வை நீந்தும் இடமோ அவள் பருவம் என்ற ஓடை. அவள் கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நடை பழகும் போது தென்றல் விடை சொல்லிக் கொண்டு போகும், நடை பழகும் போது தென்றல் விடை சொல்லிக் கொண்டு போகும். அந்த அழகு ஒன்று போதும் நெஞ்சை அள்ளி கொண்டு போகும், அந்த அழகு ஒன்று போதும் நெஞ்சை அள்ளி கொண்டு போகும். அவள் கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நல்ல நிலவு தூங்கும் நேரம் அவள் நினைவு தூங்கவில்லை, நல்ல நிலவு தூங்கும் நேரம் அவள் நினைவு தூங்கவில்லை. கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை, கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை. காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன், அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நீங்களா கூப்பிட்டீங்க? ஆமா, என்னையா கூப்பிட்டீங்க? உங்களைத்தான். ஐயோ, எதுவுமே சொல்ல வேண்டாம் வேண்டாம். என்ன வெளியே போன்னு சொன்னீங்கன்னா அந்த வேதனை என்னால் தாங்கவே முடியாது. நானே போறேன். கொஞ்சம் இல்லைங்க, உங்க பாட்டினுடைய கருத்து எனக்கு புரியுது. உங்களுக்கு புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? யாருக்கு புரியணுமோ அவதான் என்னை விட்டு எங்கேயோ போயிட்டாங்க. இருந்தவங்க நினைவே மறந்துடுறதா நல்லதுன்னு உங்களுக்கு தெரியாதா? தடியால அடிச்சு தண்ணீரை பிரிக்க முடியுமா? தொழில மறந்து எதுக்காக இப்படி ஊரூரா போறீங்க? மனம் விரட்டுது, கால் போகுது. நான் உங்க கண்ல படாமலேயே இருந்திருந்தா நானும் யார் கண்ணிலையும் படாமலே போயிருப்பேன். சிக்கல் இல்லாம, புது திருப்பம் இல்லாம என் கதையும் அமைதியா முடிஞ்சிருக்கும். எங்க போறீங்க? தூரத்திலேருந்து உங்களை பார்க்கலான்னு வந்தேன், பார்த்தேன், போறேன். என்னாலதானே உங்களுக்கு இவ்வளவு தொல்லை. நீலாவை போல நானும் ஒரு பெண். எனக்கு இதயம் இருக்கு. என் உருவத்தாலே, என் நினைவாலே
ஒரு நல்லவர் நெலிஞ்சு போறதை என்னால மட்டும் எப்படி சகிக்க முடியும்? நான் ஒண்ணு கேட்கட்டுமா? என்ன? நான் எப்போது உங்க பக்கத்திலேயே இருந்தா உங்களுக்கு நிம்மதி கிடைக்குமா? நீங்க பழைய ரவியா மாற முடியுமா? ஏன் சிரிக்கிறீங்க? பாலைவனத்து பிரயாணிக்கு பாலருவி தென்படாது. நடக்க முடியாததை நினைச்சுத்தான் இப்படி நடைப்பணம் ஆயிட்டேன். மறுபடியும் ஒரு கற்பனையா? வேண்டாமா, வேண்டவே வேண்டாம். கற்பனை இல்லை, நான் கண்ட நல்ல வழி. நீங்க நாளைக்கு எங்க வீட்டுக்கு வர முடியுமா? வீட்டுக்கா? ஏன்? அங்க எங்க அக்கா இருக்காங்க. அவங்க கிட்ட என்னை கல்யாணம் செய்துக்கிறேன் முறைப்படி கேட்கணும். உண்மையாவா? ஆமா, என் துணையால உங்க கவலை மறையும். உங்க துணையால எனக்கு பெருமை கிடைக்கும். மல்லிகா, உனக்கு நீலாவுக்கும் உருவம் மட்டுமல்ல, உள்ளமும் ஒரே மாதிரியா தான் இருக்கு. நாளைக்கு